வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டான யுகாதி பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பாஜக மத்திய தேர்தல் குழு தில்லியில் சந்திப்பு. அஸ்ஸாம், புதுச்சேரி வேட்பாளர் தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. மூன்றாவது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தில்லி பயணம். தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்த திட்டம். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 16 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. போதைப் பொருள் நடமாட்டமே தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரிப்புக்கு காரணம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைவு. கத்தார் இயற்கை எரிவாயு ஆலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். மேற்காசிய நாடுகளில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பு. ஆர்லிங்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி. தமிழ்நாட்டில் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். யுகாதி உள்ளிட்ட பண்டிகைகளை இன்று கொண்டாடும் அனைவரின் வாழ்விலும் செழிப்பையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டான யுகாதி திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தவிர சித்திரை சுக்லாடி, யுகாதி, குடி பத்வா, சேதிச்சந்த், நவ்ரே மற்றும் சஜிபு செரோபா உள்ளிட்ட பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பன்முகத்தன்மையின் மகிழ்ச்சிமிக்க சின்னங்களாகும் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த மகிழ்ச்சிமிக்க பண்டிகைகள் அனைவரின் வாழ்விலும் செழிப்பையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்த பண்டிகைகள் பாரம்பரிய புத்தாண்டின் தொடக்கத்தையும் வசந்த காலத்தின் வருகையை அறிவிப்பதாகவும் அமைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தருணங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாழ்த்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த பண்டிகை ஒரு புதிய ஆண்டின் வருகையை குறிப்பதாகவும் நம்பிக்கை மற்றும் புதிய சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வரவிருக்கும் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் அமைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
நவராத்திரி பண்டிகையொட்டி நாட்டு மக்களுக்கு சமூக வலைதளம் மூலம் வாழ்த்து கூறியுள்ள பிரதமர், சக்தியை வழிபடும் இந்த தெய்வீக தருணம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சக்தி ஸ்வரூபமான அன்னை துர்காவின் எல்லையற்ற அருள் அனைவருக்கும் நல்வாழ்வை கொண்டு வர வேண்டும் என்றும், அதன் மூலம் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் தேசத்தின் உறுதிக்கு புதிய ஆற்றலை ஊட்ட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக மத்திய தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வியூகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. குறிப்பாக அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மேற்கு வங்கத்தில் அரசு உயர் அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 13 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே மேற்கு வங்க தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை DGP, கொல்கத்தா மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோரை பணியிலிருந்து விடுவித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருந்தது. 294 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. சுங்க கட்டண இணக்கத்தையும் டிஜிட்டல் அமலாக்கத்தையும் வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2026 செய்யப்பட்ட திருத்தத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. செலுத்தப்படாத பயனர் கட்டணங்களை வசூலிப்பதற்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட வழிமுறையை இந்த திருத்தம் வழங்குவதாகவும், சுங்க கட்டண வசூலின் டிஜிட்டல் அமலாக்கத்தை வலுப்படுத்துவதற்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தேசிய நெடுஞ்சாலைகளில் பயனர் கட்டணத்தை வெளிப்படையாக வசூலிப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் இந்த மின்னணு அறிவிப்பின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வாகன உரிமையாளர்கள் குறித்த விவரங்கள், செலுத்த வேண்டிய தொகை ஆகியவற்றை குறிப்பிடும் மின்னணு அறிவிப்புகள் வழங்கப்படும். இந்த திருத்தம் சுங்கச்சாவடி செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தி முதலீட்டாளர் நம்பிக்கையை அதிகரித்து சட்ட மற்றும் நிதி பாதுகாப்புகளை வழங்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்காசிய நாடுகளுக்கு இன்று 48 விமானங்களை இயக்க ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 நிறுவனங்களும் ஜெட்டா மற்றும் மஸ்கட்டிற்கான வழக்கமான சேவைகளை தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதன்படி இந்தியா ஜெட்டா இடையே 16 விமானங்கள் இயக்கப்படும். தில்லி மற்றும் மும்பையிலிருந்து ஏர் இந்தியா நிறுவனமும், பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் கோழிக்கோடு ஆகிய நகரங்களிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனமும் விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. புதுதில்லியிலிருந்து ரியாத்திற்கு கூடுதலாக 2 விமானங்களை இயக்கவும் ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சரியான நேரத்தில் இணைப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பச்சிளம் குழந்தைகள் உயிர் பிழைப்பதை பொறுத்தவரை உலகளவில் இந்தியா ஒரு முன்னணி நாடாக திகழ்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா குழந்தை இறப்பு மதிப்பீட்டுக்கான பல்துறை முகமை குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் 70% குறைந்துள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் 79% குறைந்துள்ளதாக கூறியுள்ள ஐநா, பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பில் இந்தியா தீவிர கவனம் செலுத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வேளாண் துறையில் பெண் விவசாயிகளின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் கிருஷி சகி என்னும் முன்னெடுப்பை இந்திய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டை பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அறிவித்திருப்பதற்கு இணங்க இந்த முன்னெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண்மை மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டங்களில் பெண்களின் பங்கேற்பை ஊக்குவித்தல்,
தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அத்துடன் வேளாண் துறையை வலுப்படுத்துவதில் பெண்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை அங்கீகரித்தல் ஆகியவையே இதன் முக்கிய நோக்கம் என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மில்லட்ஸ், சத்தும் சுவையும் சேர்ந்து இனி ஒவ்வொரு வாரமும் மில்லட்ஸ் வாரம். நமது டிடி தமிழில் மில்லட் சீரீஸ். டிடி தமிழ் சேனல்ல வர்ற சனிக்கிழமை மத்தியானம் 12:30 செஃப் கிச்சன் நிகழ்ச்சியில் உங்கள் ஆதிஸ்வரியாகிய நான் உங்களுக்காக பாரம்பரிய அரிசி திணை மாவு யூஸ் பண்ணி அது கூட ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்து வித்தியாசமான முறையில் ஒரு பரோட்டா செஞ்சு காமிச்சிருக்கிறேன். மறக்காம எல்லாரும் பாருங்க. டோன்ட் மிஸ் இட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மில்லட் மேஜிக் மீல், டேஸ்டி மில்லட் ட்ரீட்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் அக்கட்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று 3வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். 5 மாவட்டங்களிலிருந்து விருப்ப மனு கொடுத்த நிர்வாகிகள் இந்த நேர்காணலில் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக தில்லி சென்றுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி நண்பகல் விமானத்தில் புதுதில்லி புறப்பட்டு சென்றார். அவரை விமான நிலையத்தில் அஇஅதிமுக நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தனர். தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகலுக்கு பின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருப்பதால் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தேர்வு, தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளில் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டி வருகிறார். இதனிடையே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருவதாக இருந்தது. கடைசி நிமிடத்தில் தமது சென்னை பயணத்தை ரத்து செய்துள்ள பியூஷ் கோயல் தில்லியில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். யுகாதி திருநாள் புதிய எழுச்சிக்கு வழிவகுக்கட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டான யுகாதி திருநாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் திராவிட மொழி பேசும் அனைவருக்கும் உளம் நிறைந்த யுகாதி நல் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றாக இணைந்து வெல்வோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மொழிகளை கடந்து சகோதர சகோதரிகளாக தமிழர்களோடு இணைந்து இன்ப துன்பங்களில் பங்கேற்று ஒன்றுபட்டு வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். யுகாதி திருநாளில் அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன், பாமக தலைவர் அன்புமணி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நாள்தோறும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதற்கு போதைப் பொருட்களின் புழக்கமே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு நயினார் நாகேந்திரன் சென்று பெற்றோரிடம் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் மாணவி படுகொலை தொடர்பான வழக்கில் இதுவரை ஒரு குற்றவாளியை கூட காவல்துறையினர் கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையிட போய் முறையிட போனால் காவல்துறை அதிகாரிகளே இப்படி சொன்னால் இந்த குறையை யாரிடம் போய் நான் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரையிலும்
ஒரு அக்யூஸ் கூட கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா, அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? முன்னதாக திருநெல்வேலியில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் வர்த்தக சிலிண்டர் விநியோக பாதிப்பு அடுத்த 2 வாரங்களில் சீராகும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதற்கு போதைப் பொருட்கள் புழக்கமே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். கூட்டணி குறித்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாக புதுச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சேலம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது குறித்து பாஜகவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்றார். தொடர்ந்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இதனிடையே வேட்பாளர் தேர்வு குறித்து பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஒரே நாளில் சுமார் 16 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற 2,19,000 ரூபாயை மாட்டு வியாபாரிகளிடமிருந்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தகவல் அறிந்து சக மாட்டு வியாபாரிகள் மாடுகளுடன் தாலுகா அலுவலகத்தில் குவிந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ஒப்படைக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரம்பதூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 34 சவரன் நகையும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 28 ஜோடி வேட்டி, சேலை மற்றும் சட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 82,000 ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 4,5 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோட்டில் நடைபெற்ற மற்றொரு வாகன சோதனையில் 5,24,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பரிசு பொருட்களை கைப்பற்றினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நடைபெற்ற வாகன சோதனையில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இதுவரை பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 42,65,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இனி வருவது மாநில செய்திகள். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த 43 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். பல்லாலக்குப்பம் காப்புக்காட்டில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரிடம் 43 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நாட்டு வெடிகுண்டுகளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த வனத்துறையினர் அந்த இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் 100% வாக்காளர்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் முக்கிய வீதிகளில் உலா சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் 100% வாக்குப்பதிவு என்று வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளை பூசணி, பீட்ரூட், முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளை கொண்டு ஓவியம் வரையப்பட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நோட்டீஸை வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற பாவூர் சத்திரம் ஆடு மாட்டு சந்தையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கட்டுப்பாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு மற்றும் மாடு விற்பனையாகியுள்ளது. இந்த சந்தையில் ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகை காலங்களில் 5 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டில் வியாபாரம் கணிசமாக குறைந்துள்ளது. தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் கட்டுப்பாடுகள் காரணமாக வியாபாரம் பாதியாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தற்போது வரை சுமார் 1 கோடி முதல் 2 கோடி ரூபாய்
வரை விற்பனை நடைபெற்றுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை காரணமாக கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் சங்கமங்கலம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யும் பணி முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் அடுக்கி வைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் மழையில் நனைந்து அவைகள் முளைக்கும் நிலையில் உள்ளன. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் நெல்லினை பாதுகாக்க உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது வணிக செய்திகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 14,300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1646 புள்ளிகள் குறைந்து 75,057 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 501 புள்ளிகள் குறைந்து 23,276 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 93 ரூபாய் 29 காசாக உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 80 காசாகவும் டீசல் விலை 92 ரூபாய் 39 காசாகவும் உள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த வெடிகுண்டுகள் நடுவானில் சிதறி பல சிறு வெடிப்பொருட்களாக மாறுவதால் அவற்றை இடைமறிப்பது கடினம் என இஸ்ரேல் தரப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட டெல் அவீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்த இந்த ஏவுகணை தாக்குதலால் 2 கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியதிலிருந்து லெபனானில் இதுவரை 880க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நட்பு நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சண்டையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளன. காபூலில் உள்ள ஒரு மறுவாழ்வு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசு குற்றம் சாட்டிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய பண்டிகையான ஈத் உல் பித்ரை முன்னிட்டும் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் துருக்கியின் வேண்டுகோளின் பேரில் ஆபரேஷன் கசாப் லில் ஹக் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் 2 நாடுகளும் தற்காலிகமாக சண்டையை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. இருப்பினும் அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் துணிச்சலுடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் முன்னெடுக்கும் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் அமெரிக்காவிற்கு மிக முக்கிய அச்சுறுத்தல்களாக அமையக்கூடும் என்று அந்நாடு அச்சம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் கூறுகையில், அமெரிக்காவிற்கு எதிராக தற்போது 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணை அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அது 2035ஆம் ஆண்டிற்குள் 16,000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளாக விரிவடையக்கூடும் என்று குறிப்பிட்டார். இருப்பினும் ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அணுசக்தி மற்றும் வெடிப்பொருட்களை சுமந்து சென்று அமெரிக்காவை தாக்கும் பல்வேறு புதிய, மேம்பட்ட அல்லது பாரம்பரிய ஏவுகணை விநியோக அமைப்புகளை உருவாக்கி வருவதை உளவுத்துறைக்கான குழு மதிப்பிட்டுள்ளதாகவும் துளசி கபாட் கூறினார்.
இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் தனது உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதை ஈரான் உறுதி செய்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் கடும் கண்டனம் தெரிவித்தார். முன்னதாக ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப்பை இஸ்ரேலிய ராணுவம் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருந்தார். இஸ்ரேல் ஏற்கனவே உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி மற்றும் பசிஜ் துணை ராணுவ படையின் தளபதி கோலம் ரேசா சுலைமானி ஆகியோரை இலக்கு வைத்திருந்த நிலையில் தற்போது கதீப் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கத்தார் இயற்கை எரிவாயு ஆலை மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் மேற்கு ஆசிய நாடுகளில் தொடர்ந்து பதற்றம் நீடித்துள்ளது. அசலுயே சிறப்பு பொருளாதார எரிசக்தி மண்டலத்தில் உள்ள எரிவாயு பதப்படுத்தும் ஆலைகள் மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலைகள் குறிவைக்கப்பட்டதாகவும் இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஒரு முழுமையான பொருளாதார போரை நோக்கிய நகர்வு என்றும் தெஹ்ரான் விவரித்துள்ளது. அதே நேரத்தில் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நடவடிக்கையை பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தும் அபாயகரமான சூழல் என்று கூறியுள்ளன. இந்நிலையில் கத்தாரின் அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய நிறுவனமான கத்தார் எனர்ஜி விடுத்துள்ள அறிக்கையில் தீயை கட்டுப்படுத்த அவசரகால மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் ஈரானிய தூதர்கள், ராணுவ மற்றும் பாதுகாப்பு தூதர்கள் மற்றும் பணியாளர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக இஷான் கிஷன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சன்ரைசர்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸ் காயம் காரணமாக ஓய்வில் இருந்து வருகிறார். எனவே துவக்க போட்டி உள்ளிட்ட சில ஆட்டங்களில் மட்டும் பேட் கமின்ஸ் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டனாக இஷான் கிஷனும் துணை கேப்டனாக அபிஷேக் சர்மாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆர்லின்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் 32 சுற்று ஆட்டத்தில் ஆயுஷ் கிரண் ஜார்ஜை 17-21, 21-10, 21-17 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு அவர் முன்னேறியுள்ளார். இதேபோல மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப், தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் மற்றும் இஷாராணி பார்வா ஆகியோரும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் மடத்தில் ராமச்சந்திரன் மற்றும் ஹரிஹரன் அமஸ்கரனும் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.